அனைவருக்கும் வணக்கம். இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர் வினுபிரிஷா. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டது. கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் போன்ற இடங்களில் உள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் கண்ணாடி பாலம், இன்னும் பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்வாக புதிய இடங்களை பற்றிய அனுபவங்களை பெற்றனர். ஒருவரிடம் நண்பனை, வழிகாட்டியை, பெற்றோரை, இறைவனை ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் அது ஆசிரியர் மட்டுமே. அந்த ஆசிரியர் தின நாளை எம் பள்ளியிலும் வெகு சிறப்பாக கொண்டாடினோம். ஆசிரியர்கள் மேடையில் ஏறி நடனம், நாடகம், பாட்டு என அனைத்து கலைத்திறன்களிலும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மேலும் பள்ளி நிறுவனர்களும் தாங்கள் ஆசிரியர்களாக இருந்துதான் இன்று இந்த உயரத்தை அடைந்துள்ளார்கள் என்பதை பற்றிய தங்கள் அனுபவங்களை மேடையில் பகிர்ந்து கொண்டனர். கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியானது தொடங்கிய காலத்திலிருந்து பணியாற்றிய திருமதி தமிழரசி அம்மா அவர்களை இந்நன்னாளில் அழைத்து மேடையில் கௌரவித்தனர். மேலும் பள்ளி நிறுவனர்கள் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்நன்னாளில் ஆசிரியர்களோடு இணைந்து மாணவர்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கனை அடக்கிட திருமால் வாமனராக அவதரித்த நாளையும் மகாபலியின் வேண்டுகோளை ஏற்று வாமனின் அருள் புரிந்த நாளுமே நாம் ஓணமாக கொண்டாடுகிறோம். இந்நாளில் எங்கள் பள்ளியிலும் பூக்களால் கோலமிட்டு திருமாலை வணங்கி வெகு விமர்சையாக ஓணத்தை கொண்டாடினோம். தமிழின் பெருமை, அறிவின் பொக்கிஷம் என போற்றப்படும் திருக்குறளில் தமிழ் ஆசிரியர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா போட்டியானது நடைபெற்றது. இப்போட்டியின் சிறப்பு விருந்தினராகவும் நடுவராகவும் ராசிபுரம் ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வியியல் கல்லூரியின் தலைவர் டாக்டர் கே குமாரசாமி அவர்கள் கலந்து கொண்டார். 3 பள்ளிகளுக்கிடையில் நடைபெற்ற இப்போட்டியில் நமது பள்ளி ஆசிரியர்கள் 92 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றனர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பள்ளியின் நிறுவனர்களும் முதல்வரும் ஆசிரியர்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பள்ளியின் சார்பாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த வார விளையாட்டு செய்திகள். 2/9/25 அன்று SPK மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான கூடைப்பந்து போட்டியில் நமது பள்ளி மாணவிகள் முதலிடத்தை பெற்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 4/9/25 அன்று SPK மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான கூடைப்பந்து போட்டியில் நமது பள்ளி மாணவிகள் முதலிடத்தை பெற்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2/9/25 அன்று சிங்களாந்தபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான கையுந்து போட்டியில் நமது பள்ளி மாணவிகள் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். வெற்றி பெற்றவர்களுக்கு நமது பள்ளி நிறுவனர்களும் முதல்வரும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நன்றி. மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடன். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.